இந்த வண்டி ஒரு ஓட்டி போற கஸ்டமருக்காக பார்த்தீங்கன்னா வெறும் 28,000 ரூபாய்க்கு கொடுத்தலாம். இன்ஜின் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. 28,000 கார் கொடுத்தலாம். 28,000 இந்த வண்டி கொடுத்தலாம். ஓகே. ஸோ பேசிக்கா பார்த்தா உங்ககிட்ட ஒரு 25,000 ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் தான் மேக்ஸிமம் எல்லா வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். எவ்வளவு டவுன் பேமெண்ட் எடுத்துக்கலாம்? ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இந்த வண்டி டவுன் பேமெண்ட் ஒரு 15,000 கட்டினீங்கனால போது தாராளமா எடுத்துக்கலாம். 2007 மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா 27 வரை கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கரண்ட்ல இருக்கு. 75,000 தான் கேட்கறேன். 75,000 லோனும் போட்டு கொடுத்துடலாம். இந்த வண்டி நீங்க மார்க்கெட்ல 90-95 ரூபாய் வரைக்கும் போயிட்டு நம்ம 75,000 தான் கேட்கறேன். 75,000 லோன் பண்ணி கொடுத்துடலாம். டவுன் பேமெண்ட் ஆல் அவுட் தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்து வந்தாலும் ஒரு 30,000 முன் பணம் கட்டினீங்கனாலே போது இந்த வண்டி நீங்க தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம். நம்ம சஸ்டி யூஸ் இருக்காதுல வெறும் 1,80,000 தான் கேட்கறோம். ஃபிக்ஸட் கிடையாது. ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போது இந்த வண்டி நீங்க தாராளமா எடுத்து போய்க்கலாம். 2 லட்சம் ரூபாய் தான் கேட்கறாரு. ஃபிக்ஸட் கிடையாது. நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பண்ணிக்கலாம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டி நீங்க ஃபுல் லோன் வாங்கிக்கலாம். திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா ஆல் 6 அந்த வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரோட வந்துரும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த வண்டி நம்ம கஸ்டமருக்காக பாத்தீங்கன்னா வெறும் 50,000 ரூபாய்க்கு கொடுத்தலாம். வெறும் 2,20,000 ரூபாய் கேட்கறோம். ஃபிக்ஸட் கிடையாது. வாங்க நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். டவுன் பேமெண்ட்னா இந்த வண்டி டவுன் பேமெண்ட் ஒரு 40,000 முன் பணம் கட்டினீங்கன்னா போது 25,000 முன் பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி லோக்கல் ஃபைனான்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து 30,000-40,000 கம்மியாக தான் கொடுக்குறோம். ஆமா 30,000-40,000 மார்க்கெட்ல இருந்து கம்மியா தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் நம்ம பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் கம்மியா பண்ணிக்கலாம். 1,40,000 ரூபாய் கேட்கறோம். ஃபிக்ஸட் கிடையாது. நேர்ல வாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் 20,000-30,000 நீங்க கட்டினீங்கனாலே போது தாராளமா லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுனா 2,15,000 ரூபாய் கேட்கறோம். உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு 1.25 to 2 லட்சம் ரூபாய் லோன் பண்ணலாம். ஒரு 15,000 to 20,000 டவுன் பேமெண்ட் கட்டினீங்கனால போதும். மேக்ஸிமம் ஃபோர்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் டவுன் பேமெண்ட் சேர்த்து கேட்பாங்க. நம்மளாம் அப்படி கிடையாது. 30 ரூபா 35 ரூபா நீங்க கொண்டு வந்தீங்கனாலே அந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். ப்ரொஃபைல் நல்லா வந்து லோக்கல் கஸ்டமர் திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி, சேலம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்தா கேட்கற ரேட் பாத்தீங்கன்னா 1,70,000 கேட்கறேன். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமரா இருந்தா ஒரு 40,000 முன்பணமா கொண்டு வாங்க. 1.5 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா உங்களுக்கு நல்லா நீட்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஃபைனான்ஸ் வர அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா 1,60,000 கேட்கறோம். ஃபிக்ஸ்டு கிடையாது. நேர்ல வாங்க அனுசரிச்சு கொடுத்துடலாம். ஓகே. ஃபிக்ஸட் கிடையாது. ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தான். நேர்ல வாங்க. இந்த வண்டி எவ்வளவு ரேட்ல கம்மி பண்ணி கிடைச்சாலும் கிடைக்கும். டீலர் ரேட் கிடைச்சாலும் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து விசிட்டிங் பண்ணி பாருங்க. நேர்ல பேசிக்கலாம். டவுன் பேமெண்ட் இந்த வண்டி டவுன் பேமெண்ட் ஒரு 50,000 கட்டினீங்கனால போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரினா நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் ஓகே. சிவில் இல்லாட்டியும் பரவாயில்ல. இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம். வெறும் 50,000 கட்டினீங்கன்னா போதும். ஃபிக்ஸ்டு கிடையாது. டீலர் பிரைஸ் கிடைக்கும். டீலர் யாராச்சும் கமர்ஷியல் எடுத்து பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த வண்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கம்பல்சரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அமையும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபரா கொடுத்தலாம். வெறும் 1,10,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த வண்டி கொடுத்தலாம். ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் கட்டிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல காட்டுறக்க சஸ்டி கார்ஸ் வந்திருக்கும். அண்ணா நம்ம இருக்காங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. உங்க நேம் சொல்லுங்க யூஸ் அப்படின்னா. நம்ம பேர் பாத்தீங்கன்னா கார்த்தி. நம்ம பாத்தீங்கன்னா ஸ்ரீ சஷ்டி உசுர்காஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சஷ்டி உசுர்காஸ் எங்க லொகேஷன் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் மங்கள ரோட்ல பாத்தீங்கன்னா பழகுடன் பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா அமர்ஜோதி கார்டன்ல பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டி பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்றோம். எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். பார்க் அண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். நான் கார்ஸ்லாம் பாத்தலாம். இந்த வண்டி என்ன மாடல்? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2009 மாடல் ஆம்னி. ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா வண்டி மைண்டட் ஆயிருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 5 வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி நீங்க மார்க்கெட்ல 160 170 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா வெறும் 1,30,000 ரூபாய் தான் கேட்கற ஒரு தெளிவான வண்டி. மிஸ் பண்ண வேண்டாம். நேர்ல வாங்க. அதுல இருந்து பெஸ்டா. இது எவ்வளவு டவுன் பேமெண்ட் எடுத்துக்கலாம்? ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சூப்பர். இந்த வண்டி என்ன மாடல்னா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2010 மாடல் MPF இன்ஜின் வண்டி. பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸ் ஓடுற வண்டி. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கறது பாத்தீங்கன்னா 1,15,000 ரூபாய் கேட்கறாரு. ஒரு 3 ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் ஒரு 15,000 ரூபாய் கட்டினீங்கனாலே போதும் தாராளமா எடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணா. இந்த வண்டிங்கண்ணா? இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2007 மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா 27 வரை கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கரண்ட்ல இருக்கு. 75,000 ரூபாய் கேட்கறேன். 75,000 லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஏதோ லோன் பண்ணிக்கலாம். லோன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். ப்ரொஃபைல் நல்லா தான் போகுது. ப்ரொஃபைல் நல்லா தான் அப்படியே லோன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். இந்த வண்டி என்ன மாடல்னா? இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2007 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டி நீங்க மார்க்கெட்ல 90-95 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம 75,000 ரூபாய் கேட்கறோம். 75,000 லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வண்டியோட போட்டோ எல்லாமே கேட்லாக்ல போட்டுருக்கீங்களா? ஆமா, வண்டியோட போட்டோஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்ல ஆஃபீஸ் நம்பர் கேட்லாக்ல போட்டுருக்கோம். வேணுங்கிறவங்க பார்த்து இல்லாட்டி கால் பண்ணி கேட்டீங்கன்னா நாங்களும் போட்டோஸ் அனுப்பிடலாம். ஓகேண்ணா. இந்த வண்டி என்ன மாடல்னா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஓம்னி 2010 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா 2031 வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு. ஒரு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்துருது. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் 1,30,000 ரூபாய் கேட்கறாரு. டவுன் பேமெண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்து வந்தாலும் ஒரு 30,000 முன் பணம் கட்டினீங்கனாலே போதும் இந்த வண்டி நீங்க தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகேண்ணா. ஏன்னா இந்த வண்டி என்ன மாடல்னா? இது பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800 2014 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன். கஸ்டமர் பாத்தீங்கன்னா பார்க் அண்ட் செல் விட்டுருக்காங்க. வெறும் 2,10,000 ரூபாய் தான் கேட்கறாரு. கிளாஸ் உடஞ்சிருக்கு. கஸ்டமர் கிளாஸ் மாத்தி கொடுத்துடலாம். 2,10 தான் கேட்கறாரு. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா உங்களுக்கு 1.25 இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா. நான் இங்க 2 வண்டி நிக்குதுன்னு வண்டி சொல்லுங்க அப்படியே. இது பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 2008 மாடல். இதுவும் பாத்தீங்கன்னா சேம் கஸ்டமர் பார்க் அண்ட் செல் வண்டி தான். வண்டி பாத்தீங்கன்னா நீட் அண்ட் குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா வண்டி ஓடிட்டு இருக்கு. வண்டிக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கற ரேட் 1,50,000 ரூபாய் கேட்கறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. பார்க் அண்ட் செல் வெஹிக்கிள் தான். நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். நேர்ல வாங்க எவ்வளவு பெஸ்ட்டா முடிச்சிரமோ முடிச்சு கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு 30-40 டவுன் பேமெண்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த வண்டி என்ன மாடல்னா? இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2002 MPF இன்ஜின். வண்டி இன்ஜின் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கு. செகண்ட் ஓனர் கண்டிஷன். இந்த வண்டி ஒரு ஓட்டி போற கஸ்டமருக்காக பாத்தீங்கன்னா வெறும் 28,000 ரூபாய்க்கு கொடுத்தலாம். இன்ஜின் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு.
28,000 கார் கொடுத்துடலாம். 28,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. ஆனா இந்த வண்டி என்ன மாடலுங்கண்ணா? இந்த வண்டி மாடல் 2009 மாடல்னா எஃப்சி பாத்தீங்கன்னா 5 வருஷம் கரண்ட்ல இருக்கு. ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2.2 போயிட்டு இருக்கு. நம்ம சஸ்டி யூஸ் இருக்கிறதுல வெறும் 1,80,000 தான் கேட்கறோம். பிக்சர் கிடையாது. ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க தாராளமா எடுத்து போய்க்கலாம். இந்த வண்டி என்ன மாடல்னா? இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2010 ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா 2030 வரைக்கும் பாத்தீங்கன்னா லைவ் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கறதே பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா தான் கேட்கறாரு. பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பண்ணிக்கலாம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டி நீங்க ஃபுல் லோன் வாங்கிக்கலாம். இந்த வண்டி என்ன மாடல்னா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டீசல் வண்டி 2010 ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு. வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும். மரத்து அடியில் நிக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்டா இருக்கு. கஸ்டமர் வரும்போது வாட்டர் வாஷ் இன்டீரியர் கிளீனிங் நம்ம பண்ணியே கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கறது பாத்தீங்கன்னா 2,25,000 தான் கேட்கறாரு. மார்க்கெட் செக் பண்ணி பாருங்க 2.25 to 3 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம வெறும் 2,25,000 தான் கேட்கறோம். அதுவுமே பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா கம்மி பண்ணி தர முடியும் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 30-40 கொண்டு வாங்க. தாராளமா ஆல் ஓவர் தமிழ் லோக்கல் ஃபைனான்ஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி என்ன மாடலுங்களா? ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஜென்னு ஒரு 2002 மாடல். எஃப்சி பாத்தீங்கன்னா 2029 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா ஆல் 6 அந்த வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரோட வந்துரும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த வண்டி நம்ம கஸ்டமருக்காக பாத்தீங்கன்னா வெறும் 55,000 கொடுத்துடலாம். அது பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க அதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இந்த வண்டி என்ன மாடலுங்களா? இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா மாருதி வேகனார் 2010 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாருதி வேகனார் தொலைவிட்டு இருப்பீங்க. இந்த வண்டி உங்களுக்காக பாத்தீங்கன்னா வெறும் 2,20,000 தான் கேட்கறோம். பிக்சர் கிடையாது. வாங்க நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். டவுன் பேமெண்ட்னா? இந்த வண்டி டவுன் பேமெண்ட் ஒரு 40,000 முன் பணம் கட்டினீங்கன்னா போதும். இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இந்த ஃபிகோ நிக்குதுங்க. இது என்ன மாடலுங்கண்ணா? ஆனா இந்த ஃபிகோ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் பார்க்கன்சல் விட்டுருக்காங்கன்னா அந்த பேனட்லாம் பெயிண்ட் பண்ணணும். நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது பேனட் பெயிண்ட் பண்ணி வாட்டர் வாஷ் இன்டீரியர் கிளீனிங்லாம் பண்ணி கொடுத்துடலாம். 2012 மாடல் மார்க்கெட்ல 2.5 மேல போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா 1,70,000 தான் கேட்கறோம். 20,000 முன் பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி லோக்கல் ஃபைனான்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். சோ மேக்ஸிமம் மார்க்கெட்ல 30,000-40,000 கம்மியா தான் கோட் பண்றீங்க. ஆமா 30,000-40,000 மார்க்கெட்ல இருந்து கம்மியா தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் நம்ம பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் கம்மியா பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. இந்த வண்டி என்ன மாடலுங்கண்ணா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா i10 2008 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி ஏசில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இப்பதான் சர்வீஸ் பண்ணி கஸ்டமர் கொடுத்துருக்காரு. இந்த வண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா சாலிடா போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா 1,40,000 கேட்கறோம். பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் 25,000-30,000 நீங்க கட்டினீங்கனாலே போதும். தாராளம் லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வண்டி என்ன மாடலுங்கண்ணா? இது பாத்தீங்கன்னா செவரட் ஆப்ட்ரா 2010 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன். வண்டி பாத்தீங்கன்னா ஷோரூம் நல்ல நீட்டா ஷோரூம் கண்டிஷன் மாதிரி இருக்கு. நல்ல ஒரு தெளிவான ஏசில இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். 4 டயர் புதுசு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்ல நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா 1,25,000 கேட்கறோம். பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி என்ன மாடலுங்கண்ணா? அடுத்து பாக்குறது பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800 2013 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இன்னைக்கு 13 மாடல்லாம் பாத்தீங்கன்னா 2,35-40 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா 2,15,000 தான் கேட்கறோம். உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு 1.25 to 2 லட்ச ரூபா லோன் பண்ணலாம். ஒரு 15,000 to 20,000 டவுன் பேமெண்ட் கட்டினீங்கனால போதும் ஆல் ஓவர் தமிழ் லோன் பண்ணிக்கலாம். இந்த வண்டி என்ன மாடலுங்கண்ணா? இது பாத்தீங்கன்னா டாடா டியாகோ 2016 மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. 4 டயர் புதுசு. வண்டி பாத்தீங்கன்னா 87,000 ஃபுல்லி சர்வீஸ் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் ஆயிருக்கு. ஃபுல்லா லெதர் சீட்ல இருந்து ஹேண்ட்ரைட் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எல்லா ஆப்ஷன்ஸுமே பாத்தீங்கன்னா வண்டியில ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கறது பாத்தீங்கன்னா 3,70,000 கேட்கறாரு. பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க அதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா நம்ம பேசி கம்மி பண்ணி வாங்கிடுவோம். டீசல் பெட்ரோல் வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா டீசல் வண்டி. டீசல் வண்டி. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ஒரு ஃபிகோ நிக்குது. என்ன மாடலுங்க அது? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2012 மாடல். இது கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் தான் விட்டுருக்காங்க. ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கறது பாத்தீங்கன்னா 1,70,000 கேட்கறாரு. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 30-35 ரூபா வரை கட்டினீங்கன்னா போதும். மேக்ஸிமம் ஃபோர்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே டவுன் பேமெண்ட் சேர்த்து கேட்பாங்க. நம்மளாம் அப்படி கிடையாது. 30 ரூபா 35 ரூபா நீங்க கொண்டு வந்தீங்கனாலே அந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். சோ அடுத்து ஒரு ஃபிகோ வச்சிருக்கீங்க. ஃபிகோ நிறைய வச்சிருக்கீங்க. என்ன மாடலுங்கண்ணா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2014 மாடல்னா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு. கஸ்டமருக்கு எடுத்து நம்ம எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்து ரஃபிங் பாலிஷ் இன்டீரியர் கிளீனிங் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் நல்லா வந்து லோக்கல் கஸ்டமர் திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி, சேலம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்தலாம். கேட்கற ரேட் பாத்தீங்கன்னா 1,70,000 கேட்கறேன். எல்லாம் ஒர்க் பண்ணி நீட்டா கொடுத்துடலாம். சூப்பர். இந்த வண்டி என்ன மாடலுங்கண்ணா? இது பாத்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் போலோ டீசல் வண்டி 2011 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா ஆல் லீட் ஃபேன்சி நம்பர்ல பாத்தீங்கன்னா வந்துரும். இந்த வண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 2.5 லட்ச ரூபா போகும். நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா வெறும் 1,90,000 தான் கேட்கறோம். பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பேஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமரா இருந்தா ஒரு 40,000 முன்பணமா கொண்டு வாங்க 1.5 லட்ச ரூபாய் பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அந்த வண்டி என்ன மாடல்னா? இது பாத்தீங்கன்னா 2017 மாடல் ஹோண்டா WRV டீசல் வண்டி திருப்பூர் நம்பர் ஒரு செகண்ட் ஓனர்ல இருக்கு. சன்ரூஃபோட பாத்தீங்கன்னா வந்துரும். ஃபுல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்ல வந்துரும். அலைவேஸ் ஏர்பேக் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துரும். இன்னைக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 7,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா வெறும் 6,10,000 தான் கேட்கறோம். பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க அனுசரிச்சு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வெறும்
50,000 நீங்க டவுன் பேமெண்ட் கட்டினாலே போதும் இந்த வண்டி நீங்க தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த வண்டி என்ன மாடல்னா? இது பாத்தீங்கன்னா மாருதி ரெக்ஸ் 2010 மாடல் 5 வருஷம் பாத்தீங்கன்னா எஃப்சி கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கறது பாத்தீங்கன்னா 1,95,000 பார்க் அண்ட் செல் விட்டுட்டு போயிருக்காரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேர்ல வாங்க உட்காந்து அடிச்சு பேசி வாங்கி கொடுத்துடலாம். இந்த வண்டி டவுன் பேமெண்ட் ஒரு 40,000 நீங்க கட்டினீங்கனாலே போதும் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி என்ன மாடல்னா? இது பாத்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக் 2023 மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன். நம்பரும் பாத்தீங்கன்னா 7 லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா சிங்கிள். ஆக்சுவலா அது எங்க ஓன் வண்டி தான். இந்த வண்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட்டிங்கா இருந்தாலும் இந்த வண்டி நாங்க பாத்தீங்கன்னா சேல் பண்றோம். வெறும் 45,000 தான் ஓட்டி இருக்கோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லி சர்வீஸ் ரெக்கார்ட்ல வச்சிருக்கோம். ஃபுல் டாப் எண்ட் வண்டி. இந்த வண்டிக்கு நாங்க கேட்கற ரேட் பாத்தீங்கன்னா 13 லட்சம் ரூபாய் கேட்கறோம். ஃபிக்ஸ்டு கிடையாது. நேர்ல வாங்க எவ்வளவு அனுசரிச்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா உங்களுக்கு நல்லா நீட்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஃபைனான்ஸ் வர அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி என்ன மாடல்னா? இது பாத்தீங்கன்னா மாருதி வேகனார் 2010 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. நாலும் பாத்தீங்கன்னா அலாய்வீல் போட்டுருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேகனார் தொலைவிட்டே இருப்பீங்க. உங்களுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம். உள்ள லெதர் ஷீட்ல இருந்து ஏசி டச் ஸ்கிரீன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வண்டியில இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா 1,60,000 கேட்கறோம். ஃபிக்ஸ்டு கிடையாது. நேர்ல வாங்க அனுசரிச்சு கொடுத்துடலாம். ஓகே. இந்த வண்டி என்ன மாடல்னா? இது பாத்தீங்கன்னா Volkswagen Polo 2014 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா ஒரு நீட்டா மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் ரெக்கார்ட்லயே பாத்தீங்கன்னா வண்டி யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி நம்ம கஸ்டமர் 3,80,000 கேட்கறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேர்ல வாங்க எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கும். இந்த வண்டி டவுன் பேமெண்ட் ஆல் ஓவர் தமிழ் ஒரு 50,000 கட்டினீங்கனால போதும். உங்க சிபில் நல்லா இருந்தா நீட்டா லோன் பண்ணி கொடுத்துடலாம். நான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எர்டிகா வெஹிக்கிள் நிக்குது. என்ன மாடல்னா அது? ஆமா, நான் எர்டிகா வெஹிக்கிள் நிறைய பேர் தொலைவிட்டு இருப்பீங்க. ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா டைரக்ட் கஸ்டமர் பார்க் அண்ட் செல் வெஹிக்கிள் தான். திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி சிங்கிள் ஓனர்ல 2019 மாடல் வெறும் 75,000 கிலோமீட்டர் தான் பாத்தீங்கன்னா வண்டி ரன் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா ZXi பிளஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாப் அண்ட் எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த வண்டி வந்துரும். இன்னைக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா 10 லட்சம் 11 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆட்ல போட்டு வச்சிருக்காங்க. நம்ம கேட்கறது 9,20,000 தான் கேட்கறோம். ஃபிக்ஸட் கிடையாது. ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தான். நேர்ல வாங்க இந்த வண்டி எவ்வளவு ரேட்ல கம்மி பண்ணி கிடைச்சாலும் கிடைக்கும். டீலர் ரேட் கிடைச்சாலும் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து விசிட்டிங் பண்ணி பாருங்க. நேர்ல பேசிக்கலாம். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வந்து குவிட் நிக்குதுங்க. என்ன மாடல்னா அது? குவிட் வந்து 2017 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃபுல்லி பாத்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட்ல பண்ணிருக்காங்க. 4 டயர் பாத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 60% மேல தான் இருக்கு. வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டி வச்சிருக்காங்க. இந்த வண்டி நம்ம கஸ்டமர் 2,80,000 கேட்கறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. வாங்க நேர்ல வாங்க அனுசரிச்சு கொடுத்துடலாம். அந்த வண்டி என்ன மாடல்னா? ஆனா இது பாத்தீங்கன்னா செவரட் டவேரா 2005 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. நிறைய பேர் 7 சீட்டர் டவேரா தொலைவிட்டு இருப்பீங்க. இந்த வண்டிக்கு இந்த கஸ்டமர் கேட்கற ரேட் பாத்தீங்கன்னா 2,70,000 கேட்கறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேர்ல வாங்க அனுசரிச்சு கொடுத்துருவாரு. ஓகேண்ணா. இந்த வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க்கிங்ல இருக்கு. எடுத்தா எந்த செலவுமே கிடையாது. ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி அப்படியே நீங்க போய்க்கலாம். டவுன் பேமெண்ட்? இந்த வண்டி டவுன் பேமெண்ட் ஒரு 50,000 கட்டினீங்கனால போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த வண்டி என்ன மாடல்னா? இது பாத்தீங்கன்னா 2013 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. ஜைலோல பாத்தீங்கன்னா E6 வண்டி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நீட் அண்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வண்டி 3.5 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம கஸ்டமர் 3,20,000 கேட்கறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேர்ல வாங்க அனுசரிச்சு கொடுத்துருவாரு. டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி? டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரினா நீங்க ஆள் ஓடுத்தோம்னா எங்க இருந்தாலும் ஓகே. சிவில் இல்லாட்டியும் பரவாயில்ல. இந்த வண்டிக்கு ஆள் ஓடுத்தோம்னா லோன் பண்ணிக்கலாம். வெறும் 50,000 கட்டினீங்கன்னா போதும். ஓகேண்ணா. இந்த வண்டி என்ன மாடல்னா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2008 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா வந்துரும். உள்ள பாத்தீங்கன்னா அப்பல்சர் சீட் கவர்ஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டா போட்டுருக்காங்க. 4 டயர் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர் போட்டுருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபரா கொடுத்தலாம். வெறும் 1,10,000 பாத்தீங்கன்னா இந்த வண்டி கொடுத்தலாம். ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் கட்டினீங்க லோக்கல் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா மூவ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி என்ன மாடல்னா? இது பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் பார்ட்னர் 40 ஃபீட் வண்டி. இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2018 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்ல இருக்கு. நான் டயர் ஆறுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எபோ 80% மேல தான் இருக்கு. மேல தார் பாயில இருந்து கயிறு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கு. இன்னைக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா 10 லட்சம் 11 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. லோனே பாத்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாய் வாங்கலாம். ஆனா நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 8,50,000 தான் கேட்கறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. டீலர் பிரைஸ் கிடைக்கும். டீலர் யாராச்சும் கமர்ஷியல் எடுத்து பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த வண்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கம்பல்சரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அமையும். அந்த வண்டி என்ன மாடல்னா? இது பாத்தீங்கன்னா மஹேந்திரா மேக்ஸிமோ மேக்ஸிமம் நிறைய பேர் தொலைவிட்டு இருப்பீங்க. டாடா ஏசி மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் லோடு பர்பஸ்க்கோ இல்லை ஏதோ பர்பஸ்க்கு தொலைவிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டேரக்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்திருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துடலாம். இந்த வண்டி மாடல் 2013 மாடல் செகண்ட் ஓனர். இன்னைக்கு மார்க்கெட்ல செக் பண்ணி பார்த்ததுக்கு 1.5 to 1.5 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம கஸ்டமர் 90,000 தான் கேட்கறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்தலாம். எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இருக்கு. 4 டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகேண்ணா. சரி, பேசிக்கா பார்த்தா உங்ககிட்ட ஒரு 25,000 ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் தான் மேக்ஸிமம் எல்லா வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 28,000 பார்த்தீங்கன்னா கார்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நம்ம ஷோரூம் வர்றான்னு எப்படி அட்ரஸ் சொல்ல முடியும் அப்படியே? ஆமா, நம்ம ஷோரூம் பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா மங்களம் போர் ரோடுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா பழக்குடன் பஸ் ஸ்டாப்ல அமர்ஜோதி கடன்ல பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு நம்மளுதுனா. சரி, கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க. இப்போ காட்டிருக்க எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் போட்டோ வண்டி என்ன கண்டிஷன் கிளம்பி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக் தெளிவாக மெயின் பண்றாங்க. நான் வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். அந்த வீடியோக்களையும் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஹாய் மெசேஜ் போடுங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் அழகா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி டீட்டெயில் ஃபுல்லாக அனுப்பிடுவாங்க. நீங்க டேட்டா வந்து வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வண்டி ஓட்டி பார்த்து மெக்கானிக் வச்சு நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்துருக்காங்க. நான் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.